ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். வைணவ ஆலயங்களில் வழிபடுவது எப்படி, பகவானை சேவிப்பது எப்படி என்பது குறித்த சிறிய தகவலை இந்த காணொளியில் காண இருக்கிறோம். அதாவது, பக்தர்கள் வைணவ ஆலயத்திற்குள் நுழையும் போது அங்கே தண்ணீர் வசதி, குழாய் வசதி இருந்தால் முதலில் நம்முடைய கைகள் மற்றும் கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொடிமரத்தை நேராக சென்று சேவிக்க வேண்டும். பகவானுடைய சன்னதிக்கு முன்பகுதியிலே இடம்பெற்றுள்ள கொடிமரத்தை முதலில் சேவிக்க வேண்டும். பிறகு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஆலயத்தை வலம் வர வேண்டும். ஆம், லெஃப்ட் டு ரைட், கிளாக்வைஸ் டைரக்ஷன். அவ்வாறு நாம் வலம் வரும்போது தனித்தனியாக அந்த வலம் வரும் பாதையிலே உள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று தனித்தனியாக சேவிக்க வேண்டும். குறிப்பாக தாயார் சன்னதி தனியாக இடம்பெற்றிருந்தால் தாயாரை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக மீண்டும் நாம் அந்த பாதையிலே ஒரு வட்டம் வந்து கொடிமரத்தை தாண்டிய பின்பு நேராக பகவானுடைய சன்னதிக்கு செல்வதற்கு முன்பு அந்த வழியில் பகவானுக்கு நேர் எதிரில் வீற்றிருக்கும் கருடாழ்வாரை சேவிக்க வேண்டும். கருடாழ்வாரை சேவித்து விட்டுத்தான் பகவானை சேவிக்க வேண்டும். பகவானை சேவித்த பிறகு அங்கே நமக்கு வழங்கப்படும் தீர்த்த பிரசாதத்தை வாங்கி பருகத்தான் வேண்டும், தலையில் தடவக்கூடாது. காரணம், நம்முடைய எச்சில் நம்முடைய தலையில் படக்கூடாது. ஏனென்றால் சடாரி, பகவானுடைய அந்த சடாரியை நம்முடைய தலையிலே வைப்பார்கள். அந்த சடாரியில் எச்சில் படக்கூடாது. ஆதலால் தீர்த்தத்தை நாம் வாயால் பருகத்தான் வேண்டும், தலையில் தடவக்கூடாது. ஏதாவது கையில் ஒட்டியிருந்தால் நம்முடைய கைகளிலே, உள்ளங்கையில் இருக்கும் அந்த தீர்த்தத்தை 2 கைகளிலும் தடவிக்கொள்ளலாம். தீர்த்தத்தை பருகத்தான் செய்ய வேண்டும். அடுத்ததாக வைணவ ஆலயத்தில் குறிப்பாக தனிப்பட்ட வேண்டுதல்கள் எதையும் நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை படைத்த பகவானுக்கு, நம்மை காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் அவருக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன அருள் புரிய வேண்டும் என்பது தெளிவாக தெரியும். ஆதலால் மனதார, மனது முழுவதும் பகவானையே சேவித்து அவருடைய நினைப்பிலே ஆலயம் முழுவதும் அந்த இருக்கும் சிறிய நேரத்தில் பகவானையே நினைத்து அங்கு சேவித்து விட்டுத்தான் நாம் ஆலயத்திலிருந்து வெளியேற வேண்டும். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.